பொதுவாக சிலர் காலையில் எழுந்தவுடன் பல் துலக்காமல் கையில் கிடப்பவைகள் அனைத்தையும் சாப்பிடுவார்கள். அனைத்தையும் சாப்பிட்ட பின்னர் கடைசியாக பல் துலக்கி குளிப்பார்கள். மாறாக நாம் தினமும் கடைபிடிக்கும் பழக்க வழக்கங்களில் பல் துலக்குவது அடிப்படையான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. காலையில் பல் துலக்காமல் பெட் காஃபி என்ற பெயரில் காஃபி மற்றும் டீ குடிக்கும் பழக்கம் நம்மில் பெரும்பாலானோருக்கு உள்ளது. இது அவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் தாக்கம் செலுத்தும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் பல் துலக்காமல் எந்த ஒரு உணவுப் பொருளையும் சாப்பிடக்கூடாது, எதையும் குடிக்கக்கூடாது என்ற கருத்தும் பரவலாக உள்ளது. இப்படி இருக்கும் பொழுது காலையில் எழுந்தவுடன் பல் துலக்காமல் தண்ணீர் குடிப்பதால் உடலுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் என ஆய்வுகள் உறுதி செய்துள்ளன. அந்த வகையில் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பது உடலில் உள்ள நச்சுக்களை நீக்க உதவுகிறது. அதே போன்று காலையில் பல் துலக்காமல் தண்ணீர் குடிப்பதால் வேறு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை தொடர்ந்து பதிவில் பார்க்கலாம். காலையில் எழுந்தவுடன் பல் துலக்காமல் தண்ணீர் குடிப்பதால் உடலில் உள்ள பல வகையான நோய்கள் தீரும் என மருத்துவர்கள் கூறுகிறார்கள். உடல் பருமன், சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், மலச்சிக்கல் உள்ளவர்கள் காலையில் தினமும் வெதுவெதுப்பான நீரை அருந்தினால் நல்ல பலன் கிடைக்கும். சிலருக்கு எந்தவித காரணமும் இன்றி பல் சொத்தை ஏற்படும். இதனை தடுக்க நினைப்பவர்கள் காலையில் எழுந்தவுடன் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிப்பது நல்லது. இரவு சாப்பிட்ட உணவுகள் உடலில் செரிமானம் அடையாமல் இருக்கும். இதனை தண்ணீர் சரி செய்கிறது. காலையில் எழுந்தவுடன் தண்ணீர் குடிப்பதால் செரிமான செயல்பாட்டை மேம்பட உதவுகிறது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. இதனால் உங்களுக்கு பருவகால மாற்றங்களில் ஏற்படும் சளி, இருமல், காய்ச்சல் போன்றவைகள் ஏற்படாமல் தடுக்கிறது. பளபளப்பான சருமம் மற்றும் சரும ஆரோக்கியத்தால் தண்ணீரில் முக்கிய இடத்தை பிடிக்கிறது. அத்துடன் தலைமுடி நன்றாக வளர வேண்டும் என்றாலும் நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். பொதுவாக தண்ணீர் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கும். ஏன்னா நீரின்றி அமையாத உலகு அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எல்லாருமே காலையில் இருந்து ப்ரஷ் பண்ணிட்டு தான் நீ இது வந்தாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வெறும் வயிற்றில் தண்ணி குடித்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லது அப்படின்ற நியூஸ் ரொம்பவே இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. எல்லோரும் டயட் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லோரும் பின்பற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டயட்டுன்ற ஒரு விஷயத்தை நம்ம சுடு தண்ணி குடித்தாலே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த காலத்தில் சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா சுடு தண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா சுடு தண்ணி குடித்ததுக்கப்புறம் தான் நமக்கு உடல் ஜீரணமாகும் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்குது. ஜீரணமானதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்க தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே வெளியில் வரும். அதனால் தண்ணீர் பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் குடிக்கும்போது ஒரு வெறும் வயிற்றில் குடிக்கும்போது உடம்பில் இருக்க எல்லா நோய் எதிர்ப்பு சக்திகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்காக செயல்பட ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நச்சுகள் ஏற்படும் என்று சொல்கிற நிறைய விஷயங்கள் மாற்றப்படும். அதே மாதிரி பாத்ரூம் கரெக்டாக வராதவங்க பார்த்திங்கன்னா தண்ணியை குடிக்கும்போது உடல் ஃபுல்லாக சுத்தமாகி அவங்களுக்கு எளிமையான விஷயத்தில் பார்த்திங்கன்னா மலம் வெளியே வரும்னு சொல்கிறாங்க. தண்ணீரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நல்லா நடந்தாலுமே தண்ணீரை போன்ற ஒரு பெருமையான விஷயம் நம்ம சொல்லவே முடியாது. தண்ணீர் இல்லை அப்படின்னா 7 நாளுக்கு அப்புறம் நம்ம இறந்துருவோம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அமையுது. நீங்கள் பார்த்திங்கன்னா காலையில் தண்ணீர் குடிக்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா சந்தோஷமாக குடிங்க, யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. அதுவும் சுடு தண்ணி குடிச்சினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அப்டேட் ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.